இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துக்குள்ள ஒரு பயங்கரமான கோட்டை இருக்கு. அந்த கோட்டைக்குள்ள ஒரு கொடூர அரக்கன் இருக்கான். அந்த அரக்கனுக்கு பலி கொடுக்கறதுக்காக அந்த ஊர் மக்கள் ஒண்ணு சேர்ந்து ஒருத்தனை செலக்ட் பண்ணி அந்த கோட்டைக்குள்ள அனுப்புவாங்க. அப்படி அனுப்பலைன்னா இந்த கிராமத்தையே அதை அழிச்சிரும். அந்த அரக்கனுக்கு பயந்து போய் ஒருத்தனை அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 500 வருஷம் கழிச்சு திரும்ப இன்னொருத்தனை அனுப்புறாங்க. அவனும் பயத்தோட உள்ள போறான். அதுக்கப்புறமா இன்னொரு 500 வருஷம் கழிச்சு மனசாட்சி இல்லாம ஒரு பச்சை குழந்தைய பலி கொடுக்க போறாங்க. இது அப்ப இருந்த அரசருக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அந்த அரக்கனை கொல்லணும்னு முடிவு எடுக்கிறார். இந்த கோட்டையோட இன்னொரு பக்கம் வழி இருக்கிறத கண்டுபிடிச்சு தன்னோட படையில கூட்டிக்கிட்டு அந்த கோட்டைக்குள்ள போயிறாரு. அந்த அரக்கனோட சண்டை போட்டு அரசர் இறந்து போயிறாரு. அவரோட படையும் இறந்து போயிடும். கடைசியா அந்த அரக்கனோட கையை கட்டுறாங்க. ஏதோ தகன்னு எரியற மாதிரி இருக்கு. அப்படியே கட் பண்ணி இப்ப நிகழ்காலத்துக்கு வரும். 2026ல ஒரு பசுக்குள்ள ஒரு ஐயரை காட்டுறாங்க. அவரோட வேலை என்னன்னா இந்த குறி சொல்றது, தாயத்து கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையை தான் இவர் பாத்துட்டு இருக்காரு. பஸ்ல வர்றவங்கள்ட்ட இந்த மாதிரி அந்த அரக்கனோட பேரை சொல்லி பயங்காட்டி சில தாயத்துக்களை வித்துட்டு இருப்பாரு. அங்க இருக்க மக்கள் பயந்து வாங்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆறான். நம்ம ஹீரோட பேரு வீரா. இப்ப எங்க வந்திருப்பாருன்னா அமெரிக்கால இருந்து தன்னோட காதலி பாக்குறதுக்காக சொந்த கிராமத்துக்கு வந்திருப்பாரு. பக்கத்துல இருக்காருன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. இப்ப அவங்க பஸ்ல வந்துட்டு இருக்கும் போதே அந்த ஐயர் இருப்பார்ல, ஐயர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி ஊருக்குள்ள நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் முடிக்க போறோம்னு இந்த விவரத்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு வரான். அங்க வந்து பார்த்தா இவன் காதலிச்சான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வேற நீங்க கல்யாணம். ஆனா இந்த மேட்டர் தெரியாம நம்ம ஹீரோ வந்துட்டு இருப்பான். அந்த ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் காதலிச்சான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நீ கல்யாணங்கிறது பெரிய போஸ்டர்ல போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நம்மளால சாக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டா அது என்னமோ ஜாலியா பேசிட்டு இருக்கு. எந்த கவலையும் இல்ல. ஏன்னா அது உண்மையா லவ் பண்ணல. பசங்களா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், உண்மையா ஒருத்தவங்க லவ் பண்ணாங்கன்னா அவங்க ஒருத்தவங்க கிடைக்கலும் போது சரியான வருத்தம் இருக்கும், மனசு வலிக்கும். இந்த ஃபீல் நம்ம காட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல இது எல்லாம் காமெடியா தான் வந்துட்டு இருக்கும். ஆனா இவனு விடுற மாதிரி இல்ல. கல்யாணம் முடிச்சா எவ்வளவுதான் கல்யாணம் முடிக்கணும்னு நம்ம ஹீரோ அடம் முடிச்சிட்டு இருப்பான். அப்ப பக்கத்துல ஃப்ரெண்டுக்காரனா இவன் உனக்கு கிடைக்கணும்னா நம்ம ஊர்ல குறி சொல்ற ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை பார்த்தா ஏதாவது வழி பறக்கும் சொல்லி இவங்க நேரம் எங்க வராங்கன்னா அந்த ஐயர் வீட்டுக்கு வந்துறாங்க. ஐயர் வீட்டு வரும்போது ஐயரோட வீட்டுக்குள்ள அந்த ஊரை சேர்ந்த கிராம சேர்ந்த தலைவர்களா இருப்பாங்கல்ல, அவங்கள ஒன்னா கூடி பேசிட்டு இருக்காங்க. எதை பத்தினா இந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரக்கனுக்கு பலி கொடுக்கணும்ல, அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இந்த தடவை எப்ப நடக்கு, யார் பேர் கொடுக்கறதுன்னு அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அது ஒளிஞ்சிட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆறாங்க. ஏன்னா அதை குறி சொல்றது யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். இவகிட்ட அந்த மேட்டர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கணும்னா நான் ஒரு மை தரேன், அந்த மையை எடுத்துட்டு போய் அவரோட இடுப்புல வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு தான் சொந்தம், நீ எங்க போனாலும் பின்னாடி வரும்னு சொல்லுமே. நம்மளால அந்த மையை வாங்கிட்டு நேர கல்யாணம் வீட்டுக்கு வந்துடும். அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட ரூமுக்குள்ள போய் ரொம்ப நேரம் கழிச்சு இவன் மையை வச்சுட்டு வந்துடுறான். ரெண்டுக்கார ரொம்ப ஆவலா இருப்பான். இவனு வெளியே வந்ததுமே ஐ வச்சுட்டேன்னு சொல்லுவான். யார்கிட்ட வச்சா பொண்ணு சிவப்புகளை சேரி உடுத்திருந்தா அவரோட இடுப்புல வச்சுட்டேன்னு இவன் சொல்லுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது பொண்ணு வேற வெளியே வருது. ஆனா அவ உடுத்திருக்க கலரு பச்சை கலர். டேய் பொண்ணு பச்சை கலர் உடுத்திருக்கடா, நீ யாருக்கடா வச்சாங்கட்டா? இப்பதான் எல்லாருக்கும் என்ன தோணும், நம்ம ஹீரோயின் இடுப்புல வச்சிருப்பாங்க. ஆனா அது கிடையாது. அங்க நடந்தது என்னன்னா இந்த கல்யாண பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட அம்மாவோட இடுப்புல தான் வச்சிருப்பான். எப்படி இருக்கும் இதை பார்த்து ஃப்ரெண்டுக்கார கிளியா கிழிச்சிட்டு இருப்பான். ஏண்டா இந்த மைய கூட ஒரு நாள் வைக்க முடியலன்னு இவன் கிழிச்சிட்டு இருப்பான். கடைசியில அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தூக்கம் தாங்க முடியாம நம்ம ஹீரோ சரக்கு அடிக்க நல்ல போதை ஆயிடும். அந்த நேரம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வர்றா. ஏன்டா அப்படி குடிச்சிட்டு இருக்க, அவதான் உன்னை வேணாம் சொல்லிட்டாலே. அவ வேணாம் சொன்ன அவ கண்ணு முன்னாடி நீ ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் முடிச்சு வாழ்க்கையை மாத்தி காட்டு, வாழ்க்கையை செவிச்சு காட்டான்னு சில அட்வைஸ போட்டுட்டு இருப்பா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த ஐயர் வேற வந்துடும். சரி வான்னு இழுத்துட்டு போவான்ல. அப்ப போறதுக்கு முன்னாடி நீ போற வழியில வலது பக்கமா போ, இடது பக்கமா போயிடாதுன்னு நல்லா அழுத்தமா சொல்லிட்டு போவா. இவன் அது காதுல வாங்கிட்டு அப்படியே புலம்பிட்டு வந்தவன் வலது பக்கம் தான் போறான்னு சொல்லி இவன் இடது பக்கமா போயிடான். ஏன்னா இடது பக்கம் தான் அந்த பயங்கரமான கோட்டை இருக்கு. இவன் அந்த கோட்டை கிட்ட வந்துடான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் வானத்துல வேற ஒரு எரிக்கல வேற பறந்து வருது. இதை பார்த்து இவன் லைட்டும் கத்திட்டு இருப்பான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் இந்த ஊரோட தலைவர் இருப்பான்ல, அவனை கட்டுறாங்க. இவனுக்கு திடீர்னு முழிப்பு வந்துருது. அப்ப என்னடா பார்த்தா இவன் வீட்டுக்குள்ளே ஒரு அலமாரி வச்சிருப்பான்ல, அது வேற கிடுக்கிட்டு ஆடிட்டு இருக்கும். திறந்து பார்த்தா அதுல ஏதோ ஒண்ணு மின்னிட்டு இருக்கு. அது என்ன தெரியுதா, அந்த கோட்டைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் தான். பலி கொடுக்குற நேரம் வரும்போது இது பயங்கரமா மின்னும். அப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு இவன் புரிஞ்சுக்கிறான். இவனோட தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி இதை பத்தி சொல்லிட்டு இறந்திருப்பாரு. ஆனா எக்காரணம் கொண்டும் இந்த மின்னல் வந்ததுக்கு அப்புறம் அந்த கோட்டை பக்கம் யாருமே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அங்கிட்டு நம்ம ஹீரோ காட்டுறான். நம்ம ஹீரோக்கு தான் அந்த கோட்டை பத்தி எதுவுமே தெரியாதுல, அவன் நின்றுட்டு இருப்பான். அப்ப இவனுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு நிக்குதுல, அதை பார்த்து பயப்பட அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மறுநாள் காட்டுறாங்க. இந்த ஊர் மக்களும் போலீஸ்காரங்க அடிச்சு பிடிச்சு ஓடி வராங்க. வர்ற வழியில ஒரு மரத்தோட கிளையில ஒரு சின்ன சட்ட துணி இருக்கும். அது போல ரத்தக்கரையா இருக்கும். இது என்னடா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. நம்ம ஹீரோ அப்படியே பயக்கத்துல இருந்திருப்பாமல, தேடினு எந்திரிச்சு உட்கார்ந்துறான். இவனோட முகத்துல ஒரு சட்ட துணி இருக்கும். அந்த மரக்கிளை தொங்குச்சு அதே சட்ட துணி தான் இப்ப இவனோட முகத்துல இருக்கு. ஆனா அதுவும் ரத்தக்கரையா இருக்கு. இதை பார்த்தா போலீஸ் என்ன செய்றானா, இந்த சோமங்கன் ஒருத்தர் இருப்பானா, அவனை 2 நாளா காணோம், இது அவனோட சட்ட துணி தான், நீ தான் அவனை கொண்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிறான். ஆனா அதே சமயம் அந்த ஊர் மக்கள் இருப்பாங்கல்ல, இந்த போலீஸ் வர பிடிக்க விட மாட்டாங்க. யோ போலீஸே, உனக்கு தெரியாதா இந்த கோட்டை கிட்ட யாரும் வரக்கூடாது, அப்படியே வந்தா முதல்ல ஊர் தலைவிட்ட போய் காட்டணும், அவனுக்கு பஞ்சாயத்து வைக்கணும், ஊர் விஷயத்துல நீ தலையிடாத, நீ தள்ளி போன்னு சொல்லி நம்ம ஹீரோ எங்க கொண்டு வராங்கன்னா நேர பஞ்சாயத்து கொண்டு வந்துறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர் தலைவனோட கூட பிறந்த தம்பி இருப்பாமல, அவன் தான் எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்றது. நம்ம ஹீரோ அந்த கோட்டை கிட்ட போனதுனால நம்ம ஹீரோக்கு 30 அடி சவு கொடுப்பாங்க. அதே நேரம் பார்த்து இன்னொரு லேடி ஓடி வர. அவ யாருன்னா இந்த சோம்பு இருக்கானே அவனோட பொண்டாட்டி தான். என் புருஷனை கொண்டுட்டான்னு சொல்லி இது வேற ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கும். உடனே அந்த தம்பிக்காரன் இந்த சோம்பு கிடைக்கிற வரைக்கும் அவனோட மனைவிக்கு நீ டெய்லி 250 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லுமே. இதை கேட்டு நம்ம ஹீரோ கதறான். யோ நான் சொல்றது கேளுங்க, எனக்கு அது எந்த சம்பந்தம் இல்ல, அந்த சோம்பு இது வரைக்கும் நான் கண்ணால பார்த்தது இல்ல, அவ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்க.
மாட்டாங்க. கடைசியில என்னாச்சு, நம்ம ஹீரோட பாஸ்போர்ட் பிடிக்கிறாங்க. அவனுக்கு 30 அடி சவுக்கும் இவளுக்கு 250 ரூபாய் பணம் கொடுக்கணும். இது போதாதுன்னு நம்ம ஹீரோ வேற ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிராங்க. இவனு ஒரு வழி இல்லாம அவனோட பாட்டி வீட்லயே தங்கி இருப்பான். இந்த மேட்டர் எல்லாமே நம்ம ஹீரோனுக்கு தெரியும்ல. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட கூப்பிட்டு சோம கடைசியா பார்த்தது கங்காவோட தாத்தாவும் சொல்லுமே, அந்த தாத்தாவை பாக்குறதுக்காக இவங்க 2 பேரும் வந்துறாங்க. அந்த தாத்தாவை பார்த்து கேட்டா, அது என்னடானா, நான் உண்மையை சொல்றேன், எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்துலுமே, கூட்டிட்டு போய் சரக்கு கொடுத்துறாங்க. குடிச்சுக்கிட்டு காதலோட வாங்கல என்ன சொல்லு தெரியாம மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும். கடைசியில இதுவும் போச்சா. அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த ஊர் தலைவர் அந்த ஊர் மக்கள் என்ன செய்றாங்க, பயந்து ஓடி வராங்க. ஏன்னா அந்த ஆத்தோரமா நிறைய மாடுகள் எலும்பா செத்து கிடக்கு. ஏன்னா அந்த அரக்கனுக்கு பலி கொடுக்கணும்ல. இவங்க வர நாளை தள்ளி போட்டுருக்கனால இந்த ஊருக்குள்ள எல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா படத்துல வர மாதிரியே நம்ம ஹீரோ லவ் பண்றது, இல்ல ஹீரோயின் லவ் பண்றது, இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும். சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருப்பா. அதை சிம்பிளா சொல்லுவா. ஆனா இந்த பயலுக்கு புரியாது. அதுக்கப்புறம் தான் இவனோட ஃப்ரெண்ட் போய் சொல்லி காட்டுவான்ல, அவனை வரத சொல்லி கேட்டான். டேய் முட்டா பையில, அவ உன்னை லவ் பண்றான்னு சொல்லுமே, இவனுக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா ஒருத்தர் அவங்களோட காதல சொல்லிக்க மாட்டாங்க. இருந்தாலும் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு பார்த்தா அந்த கோட்டைக்கு முன்னாடி ஒரு பெரிய செவர் வருது. அதுல என்னடானா, இன்னைக்கு பலி கொடுக்கணுமா. உடனே பலி கொடுக்க சொல்லி அது வேற ஆர்டர் போட்டுருக்கு. ஆரம்பத்துல இருந்தே இந்த அரக்கன் எப்படி உருவாராங்கிற கதை சொல்லவே இல்லை. இப்போ ஒரு பிளாஸ்பகல் காட்டுறாங்க. இந்த கிராமத்தை சுத்தி ஒரு இருள் அரக்கன் அவ எல்லாத்தையுமே கொன்னுட்டு இருந்திருக்கான். அந்த காலகட்ட அரசு இருப்பான்ல, இந்த இருள் அரக்கனை கொல்றதுக்காக இந்த கொடூர அரக்கண்ட உதவி கேட்டிருக்கான். அதுக்கு அந்த கொடூர அரக்கன், நான் உதவி பண்றேன், சமயம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வீட்டுல இருந்து அவங்களோட மிருகங்களை எனக்கு பலி கொடுக்கணும், கூடவே ஒரு நரபலியும் கொடுக்கணும் சொல்லும். இதை கேட்ட ராஜாக்கு ஒரு வழியில இல்ல, ஊரை வேற காப்பாத்தன்னு சொல்லி அவரும் ஓகே சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் இந்த நரபலி எல்லாம் நடந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட இது நடந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த பிளாஸ்பகல் முடிஞ்சு இவங்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும்ல, அதெல்லாம் மொத்தமா பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்க ஓலச்சவடியில திருப்பி பார்க்கும்போது கடைசியா அந்த பச்சை குழந்தைய நரபலி கொடுத்திருப்பாங்க. அந்த தசை இல்லாம மத்த 3 தசையில இருந்து யாரோ ஒருத்தர் அனுப்பணும் சொல்லி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. குறிப்பா ஒரு பேரை எடுத்துட்டாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் அதிரி ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த ஊரே பயத்துல ஓடிட்டு இருக்கும். இந்த காட்சியை பார்க்கும்போது நம்மளோட ஹீரோட பேர் தான் எடுத்துப்பாங்க நம்ம நினைப்போம். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, ஒரு வயசான தாத்தா இருந்தார்ல, அவரோட பேர் தான் வந்திருக்கும். இந்த விஷயத்தை கேட்ட நம்ம ஹீரோக்கு ரொம்ப சாக்காயிரும். ஐயோ பாவண்டா, ஒரு வயசான தாத்தாவை காலி பண்ணி போறேன்னு சொல்லி முதல்ல அவர் தூக்கிடும் சொல்லி இவங்க 2 பேரும் அங்க வந்துறாங்க. அந்த தாத்தாவை தூக்கிட்டு வெளியே வரும்போது அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி மொத்த ஊரே நின்றுட்டு இருக்கும். அவ்வளவுதான், அந்த தாத்தாவுக்கு மாலை சுடிலாம் போட்டு செயினை வச்சு கட்டி அப்படி இழுத்துட்டு வருவாங்க. ஏதோ தெருவுல கொண்டு வர மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த கோட்டை கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த கோட்டைக்கு முன்னாடி ஒரு நெருப்பு வேற எரிஞ்சிட்டு இருக்கும். கடைசி அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த நெருப்பு அணைச்சிட்டு போகணும். ஆனா நம்ம ஹீரோக்கு இது மேல நம்பிக்கை இல்ல. அதே மாதிரி தாத்தா உள்ள விட மாட்டேன்னு சொல்றான். யோ, இவருக்கு வயசு 80 வயசு ஆச்சு. இவர் அந்த கோட்டையோட பேரை சொன்னாலும் செத்து போயிறாரு. இவர் எதுக்கு அனுப்புறேன்னு சொல்லி இவன் கிழிச்சிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் தள்ளு முள்ள இந்த தாத்தாவை தூக்க இறக்க தூக்கவல்ல. கடைசியில தாத்தா இறந்து போயிறாரு. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. அந்த நேரம் அந்த ஊர் தலைவர் தம்பி இருப்பால, அவன் வந்து இதை பார்த்து சாக்காயிரா. தெரியுண்டா, இந்த மாதிரி ஏதாவது நடக்குன்னா நாங்க இன்னொரு பேர் எடுத்து வச்சிருக்கோம் சொல்லி இன்னொரு பேரை சொல்றான். அந்த பேர் யாருன்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கானே, அவனோட பேர் தான். இதை கேட்டு அந்த ஃப்ரெண்டுக்கிற சாக்காயிரம். ஐயா என்ன விட்டுருங்க, நான் எதுவுமே நல்லது எடுத்து பார்க்கல, என்ன விட்டுருன்னு கதறிட்டு இருப்பான். வேற வழியே இல்ல, நீ என்ன போகணும் சொல்லி இவனை தள்ளிவிட பாப்பாங்க. ஆனா இவன் வேற பயத்துல அழுதுட்டு இருப்பான்ல. அப்ப நம்ம ஹீரோ இவனுக்காக போராடிட்டு இருப்பான். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த ஃப்ரெண்டுக்காரன முன்னாடி ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு, அதை போய் அணைக்க சொல்லுவாங்க. இவன் ஆர்வ கோளாறுல இவன் போய் அணைச்சிடறான். அந்த நெருப்பு அணைச்ச அடுத்த செகண்டே அந்த கோட்டையில இருந்து ஒரு பயங்கரமான உருமல் சத்தம் வரும். இந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ ஆடி போயிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் போய் கட்டுக்காதுன்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருப்பான். இந்த சத்தத்தை கேட்டதுமே இவன் அப்படி மிரண்டு போயிறான். அதுக்கப்புறம் என்ன, இவன் தலையில மாலையை போட்டு கையில சட்டியை கொடுத்து ரத்தத்தை தடவி இவன் அந்த கோட்டை கிட்ட கொண்டு போயிறான். இவன் பக்கத்துல போனதுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த கோட்டை வேற ஓபன் ஆயிரும். இவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த கோட்டை வேற மூடிரும். இவனுக்கு பயத்துல அள்ளு விட்டுரும். இந்த கோட்டைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு பத்தியா, அதெல்லாம் கேட்க அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும், ரொம்ப பயமா இருக்கும். அப்படியே நடுங்கி போயிருவீங்க. அதுக்கப்புறம் என்ன, இவன் அந்த கோட்டைக்குள்ள வருவான்ல, அப்ப இவனுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான உருண்டை அப்படி முள்ளா நீட்டிட்டு இருக்கு. அது பேர் வேகமா உருண்டு வரும். இவனு பயத்துல ஓடிட்டு இருப்பான். அப்படி சந்து புந்தா ஓடிட்டு இருப்பான். அது பின்னாடி துரத்திட்டு வரும். கடைசியில ஒரு செவத்துக்கிட்ட வருமே, எங்க விட நச்சுன்னு பார்த்தா இல்ல ஜஸ்ட் மிஸ்ல நம்மளால தப்பிச்சிடான். அது போய் முட்டி நின்றுக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த 2 பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சிலையா இருக்கும். அந்த சிலையிட்டு பெரிய பெரிய ஆயுதங்கள் வச்சிருக்கும். இவன் அந்த பக்கம் விழுந்திருப்பான்ல, அதை வச்சு ஓன வெட்ட வரும். உன்னை காலை வெட்ட வரும், உன்னை கையை வெட்ட வரும். இவன் அதுல இருந்து ஒவ்வொன்னா எஸ் ஆகி அப்படி அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடும். இந்த மாதிரி காட்சிகள்லாம் நம்ம நிறைய ஹாலிவுட் படத்துல பாத்திருப்போம். இவன் அங்கிருந்து தெரிச்சு ஓடுவான்ல, ஓடும்போது எதுக்கு வேற ஒரு உருவம் வரும். அந்த உருவத்தை பார்த்து பயந்து போய் ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிடறான். யாரோ என்னமோ பயத்துல இருப்பான். அப்ப யாராம் பார்த்தா அந்த சோமு பை தான். இவன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பானா, இவனோட சட்டத்திலாம் கிழிஞ்சிருக்கும்ல, இதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பான். சரி, இவன் எப்படி வந்தானு இன்னொரு பிளாஸ்பாக். நம்ம ஹீரோ முத அந்த கோட்டைக்கு வரும்போது எதைய பார்த்து வாயை பிளந்திருப்பான்ல, அது இவங்கள தான். இவன் அந்த கோட்டைக்குள்ள கூட்டு வந்தது யாரும் இல்ல, இவனோட பொண்டாட்டி தான். இவனை தரத்துல எடுத்துட்டு வந்து இந்த கோட்டைக்குள்ள நிறைய புதையல் இருக்கு, அதை எடுத்துட்டு வான்னு இவனை வலுக்கட்டாயமா அந்த கோட்டைக்குள்ள அனுப்பியிருக்கும். ஆனா இவன் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பான். எப்படி ஒரு வழி இல்லாம இந்த கோட்டையோட பின்பக்கம் இருக்கும்ல, அந்த வழியா உள்ள வந்திருப்பான். இந்த கோட்டைக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சான். போறதுக்கு எந்த வழியில, உள்ள மட்டும் தான் வர முடியும், வெளியே போக முடியாதுன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி காட்டிட்டு இருப்பான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதான் அந்த இடத்துல ஒரு பெரிய பாறை இருக்கும். அந்த பாறை கீழே வழி போகும். உடனே இதை பார்த்து இவங்க 2 அடிச்சுறாங்க. அந்த பாறையை போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நேரமா ஒரு பறவை வந்து இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். முதல்ல பத்தி விட்டுறாங்க. 2வது தடவை பறந்து வரும்போது இவங்க கண்ணு முன்னாடி எரிஞ்சு விடும். என்னடா பறவை எரிஞ்சு போயிடுச்சுன்னு இவங்க திரும்பி பார்ப்பாங்களே, அப்போ ஒரு பயங்கரமான சத்தம். அந்த சத்தத்தோட ஒரு கொடூர அரக்கம் வரும். நம்ம படத்தோட ஆரம்பத்துல இதோட கையை தான் பார்த்திருப்போம். இப்பதான் அதோட முழு உருவத்தை காட்டுறாங்க. உடம்புல அப்படி நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு பாக்குறது ரொம்ப கொடூரமா அந்த அரக்கம் முன்னாடி வர இவங்களுக்கு அட்டி கழிஞ்சிருது. பயத்துல வேற அந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிராங்க. அது வேற அப்படி வந்துட்டு இருக்கும்.
வரும்போதெல்லாம் அங்க இருக்க பாறையை போட்டு உடைச்சிட்டு இருக்கும். இந்த அரக்கன் பக்கத்துல வரமே இவங்க பயந்து ஒரே ஓட்டமா ஓடிடுறாங்க. எகிட்டு வர்றாங்க, ஏதோ சந்து பந்தா ஓடி போய் ஒரு கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த அரக்கனை வந்து சுத்தி பார்த்துட்டு அந்த அரக்க திரும்ப போயிடுறான். அந்த இடத்துல ஒரு எலும்பு கூட இருக்கும். இந்த எலும்பு கூட பார்த்து நம்ம ஹீரோ பயத்துல கத்திக்கிட்டு இருப்பான். அப்பதான் சோம்பு சொல்லுவான், யோ பாய முடியா, நான் 10 நாள் அந்த இடத்துல இருக்கேன். இங்க இருக்க எலும்பை பார்த்து எனக்கு பயம் போயிருச்சு. ஆனா வெளியே போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான் பாக்குறேன். இது வரைக்கும் ஒரு வழி கூட கண்ணில் படல. போறதுக்கு வழியில சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் அந்த இடத்துல ஒரு கல்வெட்டுல ஏதோ எழுதி இருக்கும் போல. இவங்க படிச்சு பாக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு பிளாஸ்பாக். இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு ராஜா அந்த அரக்கனை கொல்ல போயிருப்பான்ல, அவன் கொல்றதுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சு காட்டுறாங்க. அந்த அரக்கன் அந்த கோட்டையை வெளியே வரும்போது மனுஷனோட உருவத்துல வந்திருக்கான். இது அங்க இருந்த மக்கள் பார்த்து அரசன்ட்ட சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அரக்கனை கொல்லான்னு முயற்சி பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஒரு மந்திரவாதி கூப்பிட்டு கேக்குறாங்க. அந்த மந்திரவாதி என்ன சொல்றானா, இந்த அரக்கனை கொல்றாண்டா சாதாரண வாளை வச்சு அந்த அரக்கனை கொல்ல முடியாதான். ஏதோ மந்திரிச்ச 2 கத்தி, அந்த 2 கத்தியுமே அந்த அரக்கனோட முதுகுல குத்துணுமா. அப்படி குத்துனதுக்கு அப்புறம் தான் அந்த அரக்கன் செத்து போவான். அந்த 2 கத்தி எடுத்துக்கிட்டு தான் தன்னோட படையை கூட்டிக்கிட்டு இவன் அந்த கோட்டைக்குள்ள போயிருக்கான். அங்க போய் நல்லா சண்டை போட்டிருக்கான். ஆனா ஒரே ஒரு கத்தி மட்டும் தான் அரசனால குத்த முடிஞ்சு. 2வது கத்தி குத்தும் போது அந்த அரக்கன் அரசனை கொண்டுறான். இந்த மேட்டர்ல சொல்றது யாருன்னா, இந்த படையில வந்து ஒருத்தனா அந்த கோயிலுக்குள்ள கடைசி சாகிறதுக்கு முன்னாடி எழுதியிருக்கான். இன்னொன்னு சொல்லியிருக்கான், அந்த 2வது கத்தி அவன் உடம்புல இறக்கினா மட்டும் தான் அந்த அரக்கன் சாவானா. ஆனா அந்த கத்தி அந்த இடத்துல இருக்கு. ஆனா அந்த கத்தியை சாதாரணமா எடுக்க முடியாதான். ஏன்னா அந்த இடத்தோட கதவு இருக்கு, அது எப்பவும் பூட்டிதான் இருக்குமா. ஒருவேளை அந்த கதவு திறக்கிறாந்தா 3 பக்கம் 2 கயிறு இருக்குமா. அது ஒரே நேரத்துல ஒரே சமயத்துல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கயத்தை இழுத்தாதான் அந்த கோட்டை திறக்குமா. இந்த கோட்டைக்குள்ள அந்த சாவி எந்த இடத்துல இருக்குன்னு அதோட மேப்ப இவ ஏதோ ஒரு லாக்கெட்ல வச்சிருப்பானா. அது அந்த இடத்துல இருக்கும். அதை எடுத்துறாங்க. இந்த கோட்டையை விட்டு வெளியே போறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு அந்த அரக்கனை கொல்லணும். அதனால அந்த முடிவு எடுத்துறாங்க. உடனே அந்த லாக்கெட் திறக்கிறதுக்காக இவங்க பல்ல வச்சு கடிச்சு பார்ப்பாங்க, திறக்காது. கீழே போட்டு கல்ல விட்டுலாம் அடிச்சு பார்ப்பாங்க, அப்பவும் திறக்காது. என்னடா திறக்க மாட்டேன்னு இவங்க திருத்துன்னு முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் வேற வந்துடுறா. நம்ம ஹீரோ அந்த கோட்டைக்குள்ள போன விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்பங்கற உள்ள போட்டு அடைச்சிருப்பான். அவளோட அப்பனுக்கு தெரியாம இப்ப அந்த கோட்டைக்குள்ள வந்துட்டா. ஏன்னா பின்பக்கம் வாசல் இருக்குன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். இவ வந்ததுக்கு அப்புறம் இவளை பார்த்து சந்தோஷத்துல இவ அப்படியே அவனோட காதல சொல்லிட்டு இருப்பான். 2 பேரும் நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரம் பார்த்து இவங்களுக்கு பின்னாடி நம்ம ஹீரோனும் அவனோட ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. இவனுக்கு ஒன்னும் புரியல, முன்னாடி நிக்கிறது நம்ம ஹீரோனா பின்னாடி நிக்கிறது நம்ம ஹீரோனான்னு எல்லாரும் அப்படியே ஆல்மோஸ்ட் ஸ்டாக் அப்படி பயந்து நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப என்னடா பார்த்தா முன்னாடி நின்னுட்டு இருக்கிறது ஒரு கொடிய பிசாசு. அந்த பிசாசோட உண்மையான ரூபத்தை பக்கமே இவங்க அத்தனை பேர் பயந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் அந்த பிசாசை பார்த்து, அக்கா அக்கா நான் தெரியாம அந்த கோட்டைக்கு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருக்கான்னு சொல்லி இவன் கெஞ்சிட்டு இருப்பான். ஆனா அந்த கையை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கும். இதை பார்த்து இவன் கத்த ஆரம்பிச்சிடா. மாமா என்ன காப்பாத்துறான்னு இவன் கத்தமே இவங்க 3 பேர் ஓடி வந்து இவனை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. இழுக்க முடியல, ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ என்ன செய்றா, அந்த இடத்துல மந்திரிச்சு போட்ட ஒரு பெரிய கயிறு இருக்கும், அதை முன்னாடி போடுமே அந்த பிசாசு மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஆத்தாடி அம்மானு இன்னொரு இடத்துக்கு ஓடி வந்துறாங்க. ஓடி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அரக்கனை கொல்றதுக்காக ஒரு கத்தி தேவைப்படும்ல, அந்த கத்தி எந்த இடத்துல இருக்குன்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த இடம் தெரியாதுல. உடனே இந்த லாக்கெட்டை கொடுக்குமே இவதான் அழகா அதுல ஏதோ டயம் மாதிரி இருக்கும், அதை அப்படி இப்படி திருப்பி அந்த லாக்கெட்டை வேற திறந்துறா. அந்த மேப்பை வெளியே எடுத்துறா. அந்த மேப்ல அந்த கத்தி எந்த இடத்துல இருக்குன்னு அதை சுட்டி காட்டியிருக்கோம். இவங்கள அதை தேடி பிடிச்சி கரெக்டா அந்த கேட்டுக்கிட்ட வந்துறாங்க. அந்த கேட்டுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த கேட்டை திறக்கிறாந்தா 2 முனையிலுமே இரு கயிறு இருக்கும். அந்த கைத்தை ஒரே நேரத்துல இழுக்கணும். அதனால ஆளுக்கு பக்கமா பேசி இவங்க 2 பேரும் இந்த பக்கமும் அவங்க 2 பேரும் அந்த பக்கம் போயிடுறாங்க. ஏன்னா அந்த கயிறு எந்த இடத்துல இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாதுல. அதனால அந்த கைத்தை தேடி ஆளுக்கு ஒரு பக்கமா வந்திருப்பாங்க. முதல்ல இவங்க 2 பேரும் கிட்ட வர்றாங்கல்ல, வரும்போதான் எதுக்கு அந்த பிசாசு நிக்குமா அதை பார்த்து பயந்து போய் ஒரே வட்டமா இன்னொரு இடத்துக்கு ஓடி வந்துறாங்க. இவங்க வந்த இடத்துல தான் அங்க மேலதான் அந்த கயிறு இருக்கும். அந்த கைத்தை வர பாத்துறாங்க. உடனே அந்த கைத்தை இழுக்க முன்னாடி வரும்போதான் இவங்களுக்கு முன்னாடி அந்த பேய் வேற வந்துருது. அதை பார்த்து இவங்க மிரண்டுறாங்க. என்ன அது முன்னாடி வர முடியாது, ஏன்னா அது குறுக்க வேற அந்த மந்திரிச்ச கயிறு கிடக்கும். அதனால அந்த பேய் இந்த பக்கம் வர முடியாது. இவங்க அந்த சாக்குல மேல ஏறிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பக்கம் வந்திருப்பாங்கல்ல, அப்படி வர்ற வழியில ஒரு வலையோட டிராப்ல மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல 2 பேரும் தொங்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு சைடுல தான் இன்னொரு கயிறு வேற இருக்கும். அதை வேற பாத்துறாங்க. இப்ப டய வேற முடிய போது 2 பக்கமே ஆளுக்கு ஒரு பக்கமா தொங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சரியா 5 மணிக்குள்ள இவங்க ஒரே நேரத்துல அந்த கைத்தை இழுக்கணும். அது சொன்ன மாதிரியே இவங்க கரெக்டா அந்த கைத்தை பிடிச்சி சரியா இழுத்துறாங்க. அந்த கேட்டு வேற ஓபன் ஆயிரும். அந்த கேட்டு ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 4 பேருமே அந்த இடத்துக்குள்ள வந்துறாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன, அந்த கத்தி எந்த இடத்துல இருக்குன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு இருப்பாங்க. வளைச்சு தேடுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த கத்தி கிடைக்கல. அப்பதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல, டேய் மாப்ள உன்னால நான் சாவ போறேன்னு இவன் கோவத்துல கத்துவான். அப்படி கத்தும் போதான் இவன் ஆத்திரப்பட்டு கீழே குடிஞ்சு ஏதோ ஒன்று எடுத்துறான். எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா அது ஒரு கத்தி. இவங்க தேடி வந்தாங்கல்ல அந்த மந்திர கத்தி தான். ஆனா அதுவா உண்மையான இவங்களுக்கு தெரியல. நம்ம ஹீரோட்ட ஒரு ஓலைச்சுவடி இருக்கும். அதுல பார்க்கும்போது அச்சு அசல் இதே நேரத்துல அந்த கத்தி இருக்கும். அப்ப இதுதான் அந்த கத்தின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நீ குத்துன்னு சொல்லி மாத்தி இவங்கள பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போதான் இந்த சோமு இருக்கானே முன்னாடி எதையோ ஒன்று பார்த்து பயத்துல வேற ஆடிட்டு இருக்கான். என்னடா ஆடிட்டு இருக்கான்னு இவங்க மொத்த பேர் திரும்பி பார்த்தா அந்த நெருப்பு அரக்க உள்ள வந்துட்டு இருக்கான். அதை பார்த்து இவங்களுக்கு பயம் அள்ளு விட்டுரும். என்ன பண்ண முடியும், ஆளுக்கு பக்கமா ஓடிட்டு இருப்பாங்க. பயத்துல ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோனும் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பாங்களா. இந்த அரக்க முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன செய்யறா, அந்த இடத்துல ஒரு ஈட்டி இருக்கும். அந்த ஈட்டியை எடுத்துட்டு போய் அந்த அரக்கனோட பின்பக்கமா குத்துவான். ஆனா கத்தி உள்ள இறங்காது. அந்த ஈட்டியை பிடுங்கி நம்ம ஹீரோ தூக்கி எரிஞ்சிரும். அதே ஈட்டியை வச்சு நம்ம ஹீரோ குத்த வரும். இவன் அங்கிட்டு விளையிறான். கடைசியா சட்டையில குத்தி அப்படியே அந்த இடத்துல தூக்கிரும். இவனு பயத்துல கத்திட்டு இருப்பான், காப்பாத்துன்னு இவன் கதறிட்டு இருப்பான். ஆனா இந்த 2 பேரும் காப்பாத்துங்க பார்த்தா அவங்க பயத்துல அந்த பக்கமா ஓடிட்டு இருப்பாங்க. கடைசியில நம்ம ஹீரோ தானே அவனோட சட்டையை பச்சு கீழே விழுந்துறான். இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடும் போது நம்ம ஹீரோ கால் தடிக்க அந்த பக்கம் விழுந்துறான். அந்த அரக்க மறுபடியும் வந்து அவனோட காலை வச்சு மிதிக்க போவான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ விலகிடுறான். அப்ப அந்த சோமு போயிருப்பான்ல, அந்த அரக்கனை
கொல்றதுக்காக கையில ஈட்டி எடுத்துக்கிட்டு அவ ஒரு பக்கமா போயிட்டு இருப்பான். எங்க அந்த அரக்கன் இந்த பக்கம் இருப்பான், அவ ஒரு பக்கமா போயிட்டு இருப்பான். இந்த இடத்துல அப்பப்போ சில காமெடிகள் வரும், எனக்கு வராது, படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த இடத்துல ஒரு பெரிய இரும்பு செயின் இருக்கும். அந்த செயின் அதை எடுத்ததுமே அதுவும் நெருப்பா மாறிடும். அதை வச்சு போட்டு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கும். அந்த இடத்தையும் துவம்சம் பண்ணிட்டு இருக்கும். அந்த அரக்கன் நம்ம ஹீரோனை கொள்ள வரும்போதுதான் இவ அந்த இடத்துல கத்தி கிடக்கும்ல, அந்த மந்திர கத்தி எடுத்து இவ குத்த வருவா. ஆனா அந்த அரக்க அசால்ட்டா நம்ம ஹீரோனை தட்டி விட்டுரும். அவ பக்கமா திரும்பி அவளை கொல்ல போகும்ல, அப்போ இவரோட கால் வேற தட்டிக்கிட்டு இருக்குமா, அதுல வேற அவ கொலுசு இருக்கும்ல. இந்த சத்தத்தை கேட்டு இந்த அரக்க வேற அமைதியாயிரான். இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா கொல்ல வந்தது, எதுக்காக அந்த சத்தத்தை கேட்டு நிக்கணும்னு இவன் அப்படி பாத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த அரக்க அசந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அந்த மந்திர கத்தி எடுத்து வேகமா ஓடி போய் அப்படி பல்ட்டி அடிச்சு குத்துவான். பார்த்தா போற வழியில அந்த கத்தியை கீழே போட்டு அங்க இருக்க அந்த பாறையில ஏறி மிதிச்சு இந்த அரக்கனோட முதுகுல ஒரு கத்தி இருந்துச்சு, அந்த கத்தி வேற புடுங்கிறான். இதை பார்த்து எல்லாரும் சாக்கு. இந்த காட்சியை பார்க்கும்போது அந்த மந்திர கத்தியை வச்சு நம்ம ஹீரோ குத்துவான் தான் நினைச்சிருப்பான். ஆனா இங்க அப்படியே உல்டாவாயிருச்சு. இவங்க 4 பேருமே பயத்துல ஒரே இடத்துல உட்கார்ந்துருப்பாங்கல்ல, அப்ப அந்த அரக்க என்ன செய்யலாம் பாருங்க, அதோட கையை கொண்டு வந்து அப்படியே அடிக்க வரும். இவங்களும் பயத்துல பாத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ நினைச்சலாம் அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு கொலுசு மாதிரி எடுத்து காட்டுமே, இவங்களை அடிக்காம அந்த கொலுசை வாங்கி பாத்துட்டு இருக்கோம். இது ஒரு பாவமா பாத்துட்டு இருக்கும். அப்பதான் என்ன நடந்துச்சு ஒரு பிளாஷ்பேக். 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பச்சை குழந்தைய பலி கொடுத்திருப்பாங்கல்ல, இது அந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஆனா பச்சை குழந்தைய பார்க்கமே அந்த குழந்தைய கொல்ல இந்த அரக்கனுக்கு மனசு வரல. அதனால அந்த குழந்தைய வளர்த்திருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைய வளர்ந்துருக்கு. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுல இருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லாத்தையுமே தன்னோட சொந்த பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி அவ்வளவு அழகா அன்பா வளர்த்திருக்கு. எல்லாத்தையுமே நல்லா செஞ்சிருக்கு. இந்த பிள்ளைக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்போது இந்த அரக்கனை கொல்றதுக்காக அரச ஒரு கட்ட வந்திருப்பான்ல, அவனோட படையோட வந்திருப்பான். அந்த படையில ஒருத்தன் கத்தி வீசும்போது இந்த பிள்ளையோட உடம்புல பட்டு அந்த இடத்துல அந்த பிள்ளை இறந்திருக்கும். இதனால தான் அந்த அரக்கன் கோவப்பட்டு அந்த அரசனும் சரி அந்த படையும் சரி கொடூரமா கொன்னு இருக்கு. இது எப்பறம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சுனா, இவங்க அங்கிட்டு ஓடி ஒளிஞ்சாங்கல்ல, அந்த இடத்துல சின்ன பிள்ளை வாழ்ந்ததுக்கான நிறைய அடையாளங்கள் இருக்கு. இதை நம்ம ஹீரோ ஓன பாத்துருக்கான், கவனிச்சிருக்கான். அதுக்கப்புறமா தான் இந்த அரக்க ஒரு கொடூரமானவல, இவனுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இருக்கு, ஒரு பாசம் இருக்குன்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சனாலதான் அப்ப முதல்ல இருக்க அந்த கத்தியை எடுத்திருக்கான். இதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த அரக்கனும் மறைஞ்சு போயிடறான். கடைசியில இவங்க தப்பிச்சுறாங்க, அந்த கோட்டையை விட்டு வெளியே வந்துறாங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இவங்க எல்லாம் உயிரோட வந்தாங்கன்னு ஆச்சரியப்பட அதோட அந்த படம் முடியுது. இந்த மாதிரி படங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கொடுத்துருங்க, கூடவே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஹாரர் படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.